சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. அப்யூபைத்தி சோச்சிரா ശബരിമലയിലും എൻ്റെ മനസ്സിലും വാഴുന്നു നിൻ രൂപം മംഗളമാ. സ്വാമിയേ ശരണമയ്യപ്പ. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே என்ற பாடலில் கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் அற்ப மாயைகளோ என்று பாடும் மகாகவி பாரதி அதே பாடலில் வானகத்தையும் இளவெயிலையும் மரச்செறிவையும் கூட காட்சி பிழை என்கிறான். இந்த பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு உண்மையாக இருக்கும் பரம்பொருளுக்கு பல தெய்வ உருவங்கள் தந்தது கூட மாயாவின் தாக்கம்தான் என்ற ஒரு கருத்தும் ஆன்மீகத்தில் வைக்கப்படுகிறது. பல தெய்வ உருவங்கள் மாயாவின் படைப்புகளா அல்லது மனிதனின் கற்பனையில் உதித்த உருவங்களா அல்லது தனி மனித ஆன்மீக அனுபவங்களால் உருவாக்கப்பட்டவையா? உலகத்தில் ஏகன் அநேகன், ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கார். அவர் அநேகமாக தெரிகிறார். One looks like many. There is only one God. ஈஸியாக நான் சொல்லிட்டேன். எலக்ட்ரிசிட்டி is mic, that is bulb, that is fan, that is everything. So there is one God. ஒன்று பரம்பொருள், நாம் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர் என்று பாரதி பாடுகிறான். அப்போ ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமல். உலகம் பூரா ஒரே தண்ணி தான் இருக்குது. அந்த தண்ணிக்கு நாம் தான் வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்து மகாசமுத்திரம், பசிபிக், ரெட் ஓஷன், இப்படி அப்படின்னு பேர் வைக்கிறோம் இல்லையா? எல்லாம் ஒரே தண்ணி தான் உலகத்தில். 80% இன் தி கண்டென்ட் இன் த வேர்ல்ட் இஸ் வாட்டர் ஒன்லி. அண்டு அதுக்கெல்லாம் பேர் நாம் தான் வச்சோம். மலைகள் இருக்குது. யார் இந்திய மலை, பர்வத மலை, கைலாச மலை, அந்த மலை, இந்த மலைன்னு யார் பேர் வச்சாங்க? நாம் தான் வச்சோம். அதே மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிற எந்த ஒரு தெய்வ வஸ்துவும், பீட் ராமா, கிருஷ்ணா, ஜீசஸ், புத்தா, மகாவீரா ஆர் எனி ஒன், தேர் ஆல் லைக் யூ அண்ட் மீ. உங்களுக்கே எல்லாம் தெரியுது இல்லையா? குழந்தை இல்லாமல் இருந்தான் தசரதன். அவனுக்காக புத்திர காமேஷ் யாகம் பண்ணி அதில் தான் பாயசத்தை கொடுத்து ராமலக்ஷ்மண பரத சத்ருக்கன்கள் பிறந்தாங்க. அவங்க அம்மா பேரும் உங்களுக்கு தெரியுது, கைகேயி, கோசலை, சுமித்ரா. அவங்க அப்பா பேரும் உங்களுக்கு தெரியுது, தசரதன். அண்ட் புத்தர் கபிலவாஸ்து என்ற இடத்துல சுத்தோதனனுக்கும் மாயாவதிக்கும் பிறந்தார். சித்தார்த்தனை பிறந்தார், அப்புறம் புத்தர் ஆகி போயிட்டார். மகாவீரர் இன்றைக்கி அவரோட இது கொண்டாடுறாங்க. அவர் அதே மாதிரி தான் வர்த்தமானர் என்று ஒரு கிங்காக இருந்தார். அவர் தவம் செய்தார், மகாவீர் ஜெயின் ஆகி போயிட்டார். இப்படி உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி, ஈவன் ஜீசஸ் வாஸ் பார்ன். அதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. ஸோ 7th century பைபிள் ஒன்று பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்குது. அதில் 100% கன்ஃபார்ம்டாக இருக்குது. ஜீசஸ் வாஸ் பார்ன் டு ஜோசப் அண்ட் மரியாள். அண்ட் வாட் இஸ் த கன்ஃபர்மேஷன்? ஜீசஸ் ஹேட் எ சிஸ்டர், ஜீசஸ் ஹேட் எ பிரதர். அண்ட் ஈவன் இன் த லாஸ்ட் சீன் when he is crucified, he calls his disciple, apostle, and says, this is your mother, this is your sister, take care of them அப்படிங்கிறார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானொரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவது தான் ஆன்மீகம். நீ சாதாரணமாக பிறந்து 4 பேர் உன்னை மதிக்கிற மாதிரியான ஒரு தகமையை, ஒரு குவாலிட்டிஸை நீ டெவலப் பண்ணிக்கணும் உங்கள்கிட்ட. இவர் கடவுள்னு யாரும் சொல்கிறது, கடவுள் மாதிரின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? கடவுள் மாதிரி அப்படின்னுவாங்க. நீ அது ரைட்டாக சொன்னீங்கன்னா கடவுள் மாதிரி, நீ ராங்காக சொல்கிற கொஞ்சம் லூஸுன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி டாயமானுவாங்க. ரெண்டும் ஒன்றே தான். ஒரு மாடலாக இருக்கிறது வேறு, ஒரு மென்டலாக இருக்கிறது வேறு. அது உன்னோட அவுட்புட், உன்னுடைய ப்ரொடக்டிவிட்டி வச்சு தான்
நீ அதுவா இதுவான்றதை இந்த உலகம் டிசைட் பண்ணும். அதனால் எதுவுமே இந்த உலகத்தில் நீங்கள் கற்பனை குதிரையெல்லாம் ஓட்டி எல்லாத்தையும் குளோரிஃபை எல்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த இடத்த எடுத்துக்கோ, ஏன் இந்த இடம் நான் காசு கொடுத்து நான் தான் வாங்கினேன், இதில் இவ்வளோ கோயில் கட்டியிருக்கோம், இவ்வளோ சாமிகளை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களெல்லாம் வந்து ஏதோ ஒரு பவரில் இந்த இடத்துக்கு ஒரு டிவைன் கிரேஸ் வர வைக்குது. நீங்கள் பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, அண்டு எல்லாமே நடக்குது இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. செடிக்கு தண்ணி ஊற்றுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, பெருக்கிறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு ஹியூமன் எஃபர்ட் இருக்கா? இதுக்கு பின்னால் ஒரு ஹை லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கா? தட்ஸ் வை வி ஆர் ஏபிள் டு கெட் திஸ் ப்ரொடக்டிவிட்டி. அப்போ நீ இந்த இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கோ, இதே மாதிரி தான் உலகம். இந்த உலகம் என்பது ஒரு சாதாரண நிலையில் இருந்துச்சு. இந்தியாவே வந்து 1950 பாரதி பாடினான் 30 கோடி முகமுடைய ஆள் அப்படின்னா. இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ? 30 கோடி தான் இருந்துச்சு. இப்போது ஒரு 75 வருஷத்துக்குள்ளே இந்தியாவினுடைய பாப்புலேஷன் எவ்வளோ? 110 கோடி. சைனாவெல்லாம் அடிச்சுட்டு மேலே வந்துடும். நம்ம சைனா ஒரு காலத்தில் வெரி புவர் கண்ட்ரி தட் வாஸ். அண்ட் ஈவன் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் ஜவஹர்லால் நேரு entered and pleaded to add China into the UNO and they were refused seat also. இன்றைக்கி அவங்க வேர்ல்ட்ஸ் செகண்ட் பெஸ்ட் எக்கானமி அண்ட் யுனைடெட் நேஷனில் அவங்க வீட்டோ போகிறோடு உட்காந்துருக்காங்க. இந்தியா இன்னும் போகவே இல்லை. ரெக்கமெண்ட் பண்ணாமல் என் பெஞ்சில் தான் உட்காந்துருக்குறான். அவங்க தான் இன்றைக்கி மேலே வந்திருக்காங்க. அதனால் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. டைம் இஸ் லைக் எ வீல். எனிதிங் விச் இஸ் அப் வில் கோ டவுன், which is down will go up. And all these countries which went down in the global thing are now coming up. That's why India is now in the 4th level. First is USA. It has to be tested because they were using dollar to rule the world, and when dollar is done away, we will really know whether they had money or they were duping the public. We don't know. They were having only card currency. அதுக்கப்புறம் சைனா வந்தது. யூரோப்பெல்லாம் எப்பயோ படுத்துருச்சு. ஒரு காலத்தில் சூரியன் உதிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இன்றைக்கி எங்கே இருக்குது? யூரோப்பெல்லாம் எங்கே இருக்குது? ஸோ இன்றைக்கி ஓரளவு சொல்லிக்கிற மாதிரி இருந்தால் ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மன், தென் கம்ஸ் இந்தியா. அண்ட் இன் another 2 years or 3 years time maybe India will come to third. And depending upon the world war and the deteriorating conditions after that, யார் மேலே வருவாங்க, யார் கீழே போவாங்கன்ற கிராஃபெல்லாம் அப்புறம் தான் மாறும். யார் வேணும்னா எப்படி வேணும்னா ஆகலாம். அதனால் இந்த உலகம் என்பது மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். அண்டு இதில் யாரும் பெரியவங்கள, யாரும் சின்னவங்கள. இறைவன் ஒளிவடிவானவன் என்று சொல்லும் தாங்கள் தங்களது ஆத்ம சக்திக்கு பூரண பிரம்மம் என்ற ஒரு தெய்வீக உருவகத்தை கொடுத்து இங்கு ராமராஜ்ய வளாகத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கிறீர்கள். இது போன்ற தெய்வீக உருவத்தை வேறு எங்குமே எங்களால் பார்க்க முடியவில்லை. இங்கு ராமராஜ்யத்திலும் பாலாஜி கார்டனிலும் தாங்கள் பிரதிஷ்டை செய்திருக்கும் பல தெய்வ வடிவங்கள் எல்லாமே ஏற்கனவே உள்ள தெய்வ வடிவங்களின் அடிப்படையில்தான் அமைந்திருக்கின்றன. ஆனால் பூரண பிரம்மத்தை போன்ற சிலை அமைப்பு வேறு எங்குமே இல்லை என்ற அளவில் முற்றிலும் வித்தியாசமான சிலாரூபமாக அது இருக்கிறது. இந்த வித்தியாசமான தெய்வீக உருவ அமைப்பை தங்கள் மனதிற்குள் செதுக்கி தந்தது தங்களது ஆத்ம சக்தியா, அல்லது தங்களை வழிநடத்தும் தெய்வீக சக்தியா, அல்லது தங்களுக்கு பூர்வ ஜென்ம தொடர்பால் ஏற்பட்ட கற்பனா சக்தியா? அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. உலகத்தில் பரமாச்சாரியார், ராம் சரத்குமார் சாமி, ராகவேந்தர் சாமி, ஸ்ரீடி பாபா, அவங்களுக்கு ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. ஒருத்தருடைய அனுபவம் இன்னொருத்தருக்கு கிடையவே கிடையாது. இப்போ ஒரு 10 பேர் முழுக ரசம் வைக்கிறீங்க, இல்லை குழம்பு வைக்கிறீங்க, 10லையும் ஒரே டேஸ்ட் வந்துடுமா? எல்லோரும் தான் அதே புளி, அதே மிளகா, அதே தாளிப்பு எல்லாம் போடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குக்கிங் ஃபேஷன் ஒன்று இருக்குது. அது மாதிரி சில பேர் ரொம்ப நல்லா கைப்பாகவும் இருக்கும். திருப்பதி தேவஸ்தானத்தில் நீ சமையல்காரன் வேலைக்கு அப்ளை பண்ணியான்னா அங்கே முதல்ல அவங்க உங்களை செய்ய சொல்கிறது ஒரு மைசூர் பாக்கு, ஒரு ரசம். ஏன்னு கேட்டாங்க. பார்த்தா சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்ல ரசம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்தா சிம்பிளாக இருக்கும், ஆனால் ஒழுங்கான மைசூர் பாக்கு அப்படி கிள்ளி வாயில் போட்டாவே மெல்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுதான் அங்கே ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வச்சுருக்காங்க. உனக்கு பார்த்தா மைசூர் பாக்கு சிம்பிளாக தெரியும், ரசம் சிம்பிளாக தெரியும். அதனால் உலகத்தில் ஒவ்வொரு மகானுடைய வழியும் தனித்தனி தான்.
அவங்கவுங்களுக்கும் சொல்லி ஒவ்வொரு விதமான ஆத்மானுபவங்கள் வரும். பரமாச்சாரியார் இருந்தார். அவர் ஒரு வேதிக் ஃபேமிலியில் பிறந்தார். 69வது பட்டத்துக்கு 12 வயசில் வந்துட்டார். அண்டு அவருடைய வழிமுறைகள் வேறு. இப்போ ராமஸ்வரத்குமார் சாமி இருக்கார். அவர் கல்யாணம் ஆனவர், காசியில் இருந்தார். 3 குழந்தைங்க அவருக்கு, மனைவி இருந்தாங்க. ஒரு ஸ்கூலில் வாத்தியார் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் துணி உணர்த்தத்துக்கு போகிறாரு. கங்கை கரையில் அந்த துணி இப்படி காய போடுற போது ஒரு குருவி செத்து போகுது. அந்த குருவி உயிர் வரணுங்கிறதுக்காக அழுகுறாரு, வரல. அதை புதைச்சிட்டு நேராக காசி விஸ்வநாதர் கோயில்களில் போகிறாரு. ஏதோ ஒரு பாதிப்பு வருது. அங்கேருந்து நேராக வராரு. அரவிந்தரை போய் பார்க்குறாரு, ரமண மகரிஷியை பார்க்குறாரு, அரவிந்தோ பார்க்குறாரு, எல்லாரையும் பார்க்குறாரு. ஆனால் ஒன்றும் கிளிக் ஆகலை. நேராக கஞ்சங்காடு ராமதாஸ் கிட்டே போகிறாரு. அவர் இவருக்கு ராம மந்திரம் கொடுக்குறாரு. ஒரு எக்ஸ்டேசிக் ஃபீல் இருந்தார். ஒரு நாள் குரு சொல்லிடுறாரு, ஒரு பெரிய மரத்துக்கு சின்ன மரம் வாழாது, நீங்கள் வந்து தனியாக போ அப்படின்னு. நான் எங்கே போவேன்றாரு. பிச்சை எடுன்றாரு. ஸோ யூஸ் டு கால் ஹிம்செல்ஃப் எ பெகர். அண்ட் பிச்சை எடுத்து சாப்பிட்றதுன்றது அவர் குரு சொல்லிட்டு தான் அவர் நம்பிக்கினார். குரு போகிற போது இவருக்கு ஒரு சால்வை போத்தினார். கடைசி நாள் வரைக்கும் அந்த சால்வை தான் போத்திக்கின்னு இருப்பார். குளிக்க மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். குருவோட சால்வை மேலே இருக்கும். சும்மா தண்ணி எடுத்து இப்படி தாடி துவச்சிக்குவார், அவ்வளோதான். அண்ட் யார் வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் ரசம் சாதம் ஏதாவது ஒரு சப்பாத்தி போகும், அதை சாப்பிடுவார். ஒரு நாள் இந்த ஒரு ஹோட்டல் இருக்குதாங்க, அந்த ஹோட்டலுக்காரர் எங்கள் ஹோட்டலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா, என்னையும் கூப்பிட்டு போனார். போன உடனே அங்கே வந்து ஒரு 3 லஸ்ஸி குடித்தார் ஒரே நாள். ஏன்னா அவங்களுக்கு நார்த் இந்தியன்ஸுக்கு தயிரில் சக்கரை போட்டு குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். 3 லஸ்ஸி அவங்ககிட்ட குடித்தார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர், அது அவருடைய வழிமுறை. ரத்தனகிரி சாமி அவர் இதில் வில்லேஜ் கன்சாமூலியார் பையன். ஒரு நாள் இபி வேலைக்கு போனவர், பஸ் மிஸ் ஆச்சுன்னு மேலே போனார். ஒரு பாதிப்பு வந்தது, கோமத்தை கட்டின்னு அங்கேயே உக்காண்டார். ரொம்ப வருஷம் அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகமெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எங்கேயுமே போனது கிடையாது. இப்போ அங்கே இங்கெல்லாம் போகிறாரு. அவருக்கு அதில் ஒரு இன்கன்வீனியன்ஸ்லாம் இருக்குது. காசி கூட போகிறார், புதுசாக கட்டின கோயிலை பார்க்கணுன்ட்டு இல்லையா. எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். இங்கேருந்து காசிக்கு கோமலம் கட்டின்னு போயிட்டு வர்றது, சாப்பாடு, பாஷை எல்லாம். ஸோ அவர்கிட்ட யாரோ 2 கூர்க்கா பசங்க வேலை செய்கிறாங்க. அவங்க 2 பேரையும் ட்ரெயினில் புக் பண்ணி இவருக்கு பாஷை தெரியாததுனால அவங்களையும் கூட்டின்னு போய் அப்படியெல்லாம் தங்கிட்டு வந்தாங்க. எந்த சமையல் எடுத்துக்கோ, எல்லாருடைய வழிமுறை வேறு வேறு இருக்கும். கிருஷ்ணவேணி அம்மாது வேறு, மாயம்மாது வேறு, எனி மகாத்மா இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ சிவசங்கர் பாபாங்கிறவர் இஸ் ஹேவிங் இஸ் ஓன் மெத்தடாலஜி ஆஃப் ஒர்க்கிங் இல்லையா. ஐ டோன்ட் ஃபாலோ எனி ஒன். ஸோ நான் வந்து ஒரு வேர்ல்ட்லி பர்சனாக இருந்தேன். கல்யாணம் ஆயிருந்துச்சு, குழந்தைங்க இருந்துச்சு, பிஸ்னஸ் இருந்தேன், பப்ளிக் லைஃப்பில் இருந்தேன், கோயில் கட்டினேன். என்னுடைய மைண்டெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிலீஜியஸ், ஸ்பிரிச்சுவல் அண்ட் சோஷியல் சர்வீஸ், எஜுகேஷன் சர்வீஸ்க்கெல்லாம் நம்ம வந்துட்டோம். இந்த வந்த புதுசில் நான் என்னுடைய ஃபிலாசபி வந்து அகம் பிரம்மாஸ்மி தான், நான் தான் கடவுளுங்கிறது. வேறு எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வ வழிபாடோ விக்கிரக ஆராதனையும் எதையுமே நான் ஆதரிச்சதில்லை. நீலாங்கரையில் 1999 வரைக்கும் நானே தான் கடவுள். எனக்கே தான் அத்தனை மாலையும் போட்டு நிற்பாங்க, எனக்கே தான் ஆர்த்தியெல்லாம் காட்டுவாங்க. டெய்லி வந்து ஒரு யாகம் வளர்ப்பேன். அதுக்கப்புறம் ஜனங்களை நேராக போய் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். நைட்டு ஒரு ஆரத்தி ஆகும். இப்படி தான் என்னுடைய இது இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பூர்ண பிரம்மம் ஸ்டாச்சுவை நம்ம வடிக்கணுன்ற ஒரு ஐடியா வந்தபோது இங்கே தான் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணோம். நீலாங்கரையில் சும்மா வச்சு இருந்தோம் ஒரு ஃபியூ மந்த்ஸ், 2 மந்த்ஸு. அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டோம். இப்போ இது எப்படி வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் 3 முகம் இருக்குது. பாதி சிவன், பாதி சக்தி, 10 அவதாரங்களும் அதுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் நீ எங்கேனா பார்த்துருக்கியா? பார்த்துருக்க முடியாது. பெருமாளை பார்த்துருப்பேன், நரசிம்மரை பார்த்துருப்பேன், வராகரை பார்த்துருப்பேன், அர்த்தநாரியை பார்த்துருப்பேன், எல்லாம் பார்த்துருப்பேன். ஆனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே கொண்டு வந்த ஃபார்மை நீ பார்த்துருக்க மாட்டேன். இது எங்கேருந்து வருதுன்னா என்னுடைய ஆத்மஸ்வரூபம், அவ்வளோதான். இப்போது கிருஷ்ணர் கேலண்டரில் இருக்கார், தேரில் அர்ஜுனன் உட்காந்துருக்கான், ருத்ர ரூபம்னு காட்டுறாரு. ஒன்றுத்தில் நெருப்பு, ஒன்றுத்தில் தண்ணி, ஒன்றுத்தில் இது அப்படின்லாம் வருது. அது யார்? அந்த தேரை ஒட்டி போல் உட்காந்துட்டு இருக்கிற யாதவ குல கிருஷ்ணனுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம், அது அந்த விஸ்வரூபம்ன்றது. அந்த மாதிரி நான் ஜாலியாக பைஜமாக குர்த்தா போட்டுன்னு உட்காந்துருக்கேன். எனக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்மஸ்வரூபம் அது எனக்கு தான் தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? எனக்குள்ளே நான் என்னவாக இருக்கிறேன், எப்படி கிருஷ்ணருக்கு அவருடைய தெரியுமோ அந்த மாதிரி எனக்குள்ளே என்ன இருக்குன்றது எனக்கு தான் தெரியும். அதனால் இது ஒரு நியூ கான்செப்ட், இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததில்லை. இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? பூரண பிரம்மம் அப்படிங்கிறோம். பிரம்மம்னா என்ன? இது கிரியேஷன். ஆல் தட் இஸ் கிரியேட்டட் ஆன் திஸ் எர்த் இஸ் பிரம்மம். பூரண பிரம்மம்னா என்ன?
பூரணமாக இந்த உலகத்தில் இதுகால பரியந்தம் வந்திருக்கக்கூடிய எல்லா பிரம்ம தத்துவங்களையும் ஒன்றிணைத்த ஒரு ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பூரண பிரம்மம். அதுக்கு ஒரு லேபிள் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதனால் நாம் என்ன பண்ணோம், நாராயண பூரண பிரம்மம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னோம். பேசிஸ் நாராயணா, ஆனால் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குங்கிற அர்த்தத்தில் நம்ம கொண்டு போகணும். இப்படி ஒவ்வொன்றும் அவங்களுடைய அனுபவத்தில் வர்ற விஷயங்கள் தான். யாரும் யாருக்கும் எதுவும் சொல்லி கொடுக்கறது இல்லை. யாரும் கட்டி கொடுத்த சாப்பாட்டில் ஞானி ஆக முடியாது. யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் யூ வில் கம் அவுட் வித் எ பர்டிகுலர் நாலேஜ். ஒரு சயின்டிஸ்ட் இருக்கான், அந்த சயின்டிஸ்ட் ஏதோ ஒன்றத்தை கண்டுபிடிக்கிறான் இல்லையா? எல்லா சயின்டிஸ்ட்டையும் ஒன்றுத்தியாவாக கண்டுபிடிச்சிடுறாங்க. லைக் தட் ஒரு மெடிக்கல் சயின்ஸ் இருக்குது. பென்சிலின் கண்டுபிடிச்சவன் ஒருத்தன், குளோரோஃபாரம் கண்டுபிடிச்சவன் ஒருத்தன், இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆன்மீகத்திலையும் ஒவ்வொருத்தன் தன்னுடைய அனுபவங்களால் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்ல வருகிறான். அதனால் சம்ரஷ்னாவில் இந்த ஃபார்ம் வேறு எங்கேயும் நீ பார்க்க முடியாது. இதை பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் நகரி சித்தூர்கிட்ட பண்ணியிருக்காங்க. அவங்க மண்ணில் பண்ணியிருக்காங்க. சித்தூர் நகரி அந்த பக்கம் திருப்பதி போகிற வழியில் இதே மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு கோயில் நான் பார்த்தேன். நான் அந்த பக்கம் காரில் போகிற போது மதனப்பள்ளி சைடில் எங்கேயோ பார்த்தேன். அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. தே ஹவ் மேட் ஒன் திங் இன் மட்டு, இதே மாதிரி பழி வச்சுருக்காங்க. வேறு எங்கேயும் நான் பார்க்கல, இந்த மாதிரி எந்த இடத்துலையும் பார்த்தது கிடையாது. நம்மக்கிட்ட நல்ல நல்ல ஃபார்மில் தானே இருக்குது. பாடு. பிரம்மம் நாராயண பூர்ண பிரம்மம். பிரம்மம் பூரண பிரம்மம் நாராயண பூரண பிரம்மம். பிரபஞ்சம் பூமி பிரபஞ்சம் யாவுமே உன்பதம் தஞ்சம். சிவசங்கரா சத்குணசாகரா சிவசங்கரா அதிகருணாகரா. இன் கலி தீர்க்க வந்த கலியுக அவதாரா. பிரம்மம் பூரண பிரம்மம். பூரண பிரம்மமடி. பூரண பிரம்மமடி சிவசங்கர் பூரண பிரம்மமடி. வாரணனும் வடி வேலனும் ஆகி நாரணன் நான் முகன் நாயகன் சிவனினும் நீரும் நெருப்பும் நீநிலமும் இவன் நீலவானமும் நெளிகாற்றும் இவன் பாரில் தோன்றிய பல்லுயிரும் இவன் படைத்த பின்னும் காக்க நீர். சர்வ அவதாரனோ சர்வ அவதாரணி சிவசங்கர் சகல பராக்கிரமணி. பாபா சர்வ அவதாரணி. கர்மவினை அழிக்கும் மாய கண்ண பிராணிவனி. தர்மம் நலிந்தத நாள் மீண்டும் தாரணி வந்தவனே. பாபா சர்வ அவதாரணி. மாதிரி நிறைய பாட்டு இருக்குது. ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒரு ஒரு ஃபார்ம் ஆஃப் காடை அப்படியே குளோரிஃபை பண்ணி இதெல்லாம் இருக்குதுங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்திருப்போம். அது மாதிரி ஏன் கொண்டு வரோம்னாக்கா, நான் சொன்ன மாதிரி தான் ஜாதகம். என்னுடைய ஜாதகத்தில் 10வது வீட்டில் குரு சுக்கரன் இருக்காங்க. அப்போ குரு தேவகுரு, சுக்கரன் அசுரகுரு. என்னுடைய வேலையே என்ன, நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்கும் இந்த வேலை தான், ஸ்பிரிச்சுவல் ஒர்க் பண்ணுறது. அதனால் 2 குருவும் உட்காந்து இருக்காங்க. பூர்வ புண்ணியஸ்தானம்னு வாங்க 11வது வீடு. அதில் எனக்கு 4 கிரகம் இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 2 கட்டத்துக்குள்ளே 6 கிரகம் வந்துடும். இப்போ எனக்கு இந்த கடவுளை பிடிக்கும் அந்த கடவுளை பிடிக்காதுங்கிற மாதிரிலாம் பேதங்கள் இல்லை. ஏன்னா ஜாதகத்தில் எல்லா பிளானட்டுமே நல்லா இருக்கிறதுனால அந்தந்த பிளானட்டுக்குள்ளே எல்லா ஃபார்மையும் நமக்கு பிடிக்குங்கிற மாதிரி. இதெல்லாம் எந்த காலத்துலேயும் சொல்லிட்டாங்க. 1984 சொன்னாங்க எல்லா ஃபார்மும் இவர்கிட்ட இருக்குது. ஆனால் அருள் வேங்கடத்துவனே பூரணம் கொண்டு பொருந்திய பாலகன் நீ ஆகி அப்படின்னும். எல்லா ஃபார்மும் இருக்கிறது உண்மைதான். ஆனால் திருப்பதியில் இருக்கிற வெங்கடாஜலபதியினுடைய டோட்டல் 100 out of 100 எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு வரும்.
அது வந்து நான் அதெல்லாம் அந்த காலத்துலேயே படிச்சுட்டாங்க, 84லேயே படிச்சுட்டாங்க. ஆனால் மற்றதும் இருக்குன்றது ஒத்துக்கிறாங்க. அதாவது அயோத்தியில் இருந்த ராமர் தான் வெங்கடாஜலபதியாக வந்தார். மகேந்திரகிரிக்கு நான் போகிறேன். அப்போ அங்கே ஆஞ்சநேயர் தவத்தில் இருக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளால் பூமிக்கு வந்திருக்காரா அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு நம்மளும் இவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ நான் செய்கிற தவறுத்துக்கு ராமர் கம் ஹனுமான் கம் பெருமாள், இது நான் பிடிச்ச போஸ்ட்டு. எனக்கு குரு முருகன். அதனால் அவர் பார்க்குறாரு நம்ம ஆள் இந்த பெரிய போஸ்ட்டுக்கு போகிறான் கலியுகத்தில், அதனால் நாம் போகிறோம் அவனுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஆன உடனே அம்பாள் மேலேருந்து பார்க்குறான். எல்லோரும் ஒன்றாயிட்டாங்க, நான் மாத்திரம் ஏன் தனியாக இருக்கணும்னு அவளும் கொடுக்குறா. இதுதான் நான் அதில் வரும். அதாவது ராமர் கம் ஹனுமான் கம் திங். அதுக்கப்புறம் காரணங்கள் ஒருபாலாக கந்தனின் நல்கரத்து வேலும் மறுபாலாக விந்தையுள் விந்தையென சிந்தையுள் குடிகொள்ள சிந்தாமணி கூடத்தே உரையும் அருளவளானவளும் போன பரமல்ல. எல்லாத்துக்கும் மேலே சிந்தாமணி கிரகம் இருக்குது, அவளும் பூரண பலத்தை கொடுத்தாள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த உடம்புக்குள்ளே இவ்வளோ பேரும் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி என் கைரேகை இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி என் ஜாதகம் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய மனோபாவத்தில் பாரு எல்லா சாமிக்கும் கோயில் கட்டி வச்சுருக்கிறேன். ஸோ ஐ நோ ப்ரெசைஸாக இதுதான்ட்டு நான் வச்சுக்கிறது இல்லை. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நான் எந்த பூஜையும் பண்ணுறதில்ல. நான் மனசுக்குள்ளே தான் பூஜை பண்ணுறேன். எனக்கு மந்திரம் இருக்குது. படுத்துன்னு இருந்தாலையும் தூங்கின்னு இருந்தாலையும் உட்காந்துருந்தாலையும் என்ன பண்ணாலும் எனக்கு உள்ள மந்திரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நான் உள்ளே சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் ஐ டோன்ட் நீட் விக்கிரகங்கள், ஐ டோன்ட் நீட் டெம்பிள், ஐ டோன்ட் நீட் எனி எக்ஸ்டர்னல் ரிச்சுவல்ஸ், பிகாஸ் ஐ ஆம் ஆல்ரெடி டுவெல்லிங் இன்சைட் மீ. என்னுடைய உத்தரைத் ஆத்மநாதானாம் சொல்லக்கூடிய நிலை என்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரிபூர்ணத்துவத்தை நான் வழிபட்டு கொண்டிருக்கிறேன். அதனால் எல்லாத்த விட இந்த ஆத்மா பூஜை தான் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். விக்கிரகம் இருக்குது, அதெல்லாம் இப்போ அவங்க வந்து ஒரு சிவலிங்கத்தை கொண்டாந்து காட்டினாங்க. நம்ம சேலம் விஜய் அவங்க பேரன், அவங்க ராமூர் சார் வீட்டில் பூஜை பண்ணியிருந்தார். அப்படி இப்போ பேரன் இருக்கான், அவனை கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க பூஜை பண்ண சொல்லி. இதெல்லாம் ஓகே. அதாவது ஒரு படிநிலையில் வர்றபோது இந்த விக்கிரகங்கள், உருவங்கள், கேலண்டர்கள், ஃபோட்டோக்கள் இதெல்லாம் தேவைப்படும். அண்ட் இதெல்லாம் தாண்டி போயிட்டால் யூ டோன்ட் நீட் எனி ஆஃப் திஸ் திங். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு கோ சைலண்ட். ஒரு ஹை லெவலுக்கு மேலே உங்களுக்கெல்லாம் ஏதோ குடும்பம் இருக்குது, குழந்தை குட்டிங்க இருக்குது, ஆஃபீஸு, பேங்க்கு, பேலன்ஸு, சொத்து பத்து எல்லாம் இருக்குது. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் வில் பி டார்மெண்டிங் யூ ஆர் ட்ரபிளிங் யூ வெதர் யூ வாண்ட் ஆர் நாட். எனக்கு எந்த வம்புமே கிடையாது. I don't need money, and I have enough of clothes and all. அண்ட் இருக்கிறதுக்கு எனக்குன்னு இடம் இல்லை, ஆனால் எல்லா இடம் எனக்கு தான். எனக்குன்னு எந்த சொத்தும் இல்லை, ஆனால் எல்லா சொத்தையும் எந்த தான். அதனால் இது உங்களுக்கு புரியறது கஷ்டம். இந்த நிலையை நீ அடைஞ்சிட்டியானா உனக்கு இது மற்றும் பற்றின்றி நீ பாதமே பாவித்தேன், பெற்றத்தால் பிறந்தேன் நீ பிறவா வரமெய்தினேனுங்கிற மாதிரி எந்த எண்ணமுமே இருக்காது. அழுக்கு மெய்கொடு திருவடி அடைந்தேன், பிழைப்பனாயினும் திருவடி பிழையேன். எல்லாத்தையும் பண்ணுவேன், ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னன்னா கடவுளை மறக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். வழுக்கி வீழினும் நீ திருப்பெயரலாது சொல்லற்கேன். அப்படி வழி விழுந்தால் கூட முருகா கோவிந்தான்னு சொல்லி பழகிட்டோம் நம்ம. அதனால் எதுவுமே நமக்கு தேவைப்படுறதில்ல. அதனுடைய போக்கில் சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா நீ கொண்டு போய் நடு ரோட்டில் மவுண்ட் ரோட்டில் உட்கார வச்சாலும் சரி, மகேந்திரகிரி காட்டில் உட்கார வச்சாலும் சரி, ஐ டோன்ட் ஃபீல் லோன்லி. ஐ நெவர் ஃபீல் லோன்லி. சாலிட்யூட் இஸ் பிளிஸ்ன்னு ஒன்று இருக்குது. இனிது ஏகாந்தம் இனிது தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மான். இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தனியாக இருந்தால் போர் அடிச்சிடும் இல்லையா? யூ வில் ஃபீல் ஸோ ஏதோ மிஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங்கெல்லாம் வந்துடும். எனக்கு யாராவது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு இருக்கும். மைண்டில் பிளாங்க் ஆகிறவனுக்கு லௌகீகத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்கள் அந்த நிலைகளை அடைகிற போது உங்களுக்கு அதெல்லாம் புரியும். नादबिन्दुकलादि नमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो नमः ज्ञानपण्डितस्वामी नमो नमः बेहुकोडि दीपमङ्गलज्योति नमो नमः तूयम्बललीला नमो नमः देवकुञ्जरि नमो नमः अरुळ्ताराय वीरलुं परकोलाल पूजयं मोदलं गुणयासारमेदियं वीरमुं गुरुश्रीपादसेवयं मरवाद वेदलं पुगழ் காவேரியாழ்விளை சோழமண்டல
आदिलक्ष्मीं जगन्मातरं भावये आदिलक्ष्मीं जगन्मातरं भावये आद्यन्तरहितामनन्तलक्ष्मीं सदा आद्यन्तरहिताम् अनन्तलक्ष्मीं सदा आदिलक्ष्मीं जगन्मातरं भावये सूर्यचन्द्राग्नितेजो मण्डलान्तराम् आर्यां शुभक्तां तरङ्गां तरां शिवा सूर्यचन्द्राग्नितेजो मण्डलान्तराम् आर्यां शुभक्तां तरङ्गान्तरां शिवा कार्यसिद्धिप्रदा कल्याणकारिणी दुर्या महेश्वरी दुर्गादिरूपिणी कार्यसिद्धिप्रदां कल्याणकारिणी दुर्या महेश्वरी दुर्गादिरूपिणी दुर्या महेश्वरी दुर्गादिरूपिणी ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா